இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹே கைஸ், லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் எடிட் பண்ண இந்த ஒரு போஸ்டரோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக 2 டைப் ஆஃப் போஸ்டரும் க்ரியேட் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்த நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் இந்த போஸ்டரை செலக்ட் பண்ணி இதே மாதிரி எனக்கும் எடிட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோவை நான் எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்றத சின்னதாக ஒரு டுட்டோரியல்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி வேணுன்ற ரேஷியோவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஆட் ஃபோட்டோவில் போய் மெயின் சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது திரும்பவும் ஆட் ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்டை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். பேக்ரவுண்டை சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டிக்கரில் போயிட்டு எக்ஸ்ப்ளோஷன் பாம் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா கேட்டகரி வரும். அதில் நமக்கு வேணுன்றதை செலக்ட் பண்ணி மெயின் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி எடுத்து போய் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து மெயின் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் அதை கொஞ்சமாக டியூன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பைக் ரைடர் பிஎன்ஜி ஒன்று இந்த மாதிரி உள்ளே இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் அதையும் வச்சிடலாம். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் அதோட ஷேடோஸ் ஹைலைட்டையும் கொஞ்சமாக டியூன் பண்ணிடலாம். அடுத்ததாக ஷேப் டூலில் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதோட கலரை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சேஞ்ச் பண்ண இந்த சாலிட் கலரை 2 சப்ஜெக்ட்டுக்கும் பின்னாடி எடுத்து போய் வச்சுட்டு பிளண்டிங் மோட ஓவர்லேயில் செட் பண்ணிவிட்டு இப்போது எரேஸ் டூலில் கிளிக் பண்ணி இன்வெர்ட் கொடுத்துட்டு அதை ரைட் கார்னர் பாட்டமில் இருந்து கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மறுபடியும் ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு ஃபயர் பார்ட்டிகல்னு டைப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஓவர்லேஸ்லாம் கிடைக்கும். அதில் இதை செலக்ட் பண்ணி அதை நமக்கு வேணுன்ற பொசிஷனில் ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட பிளெண்டிங் மோடை நம்ம ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எடிட் பண்ண இமேஜை சேவ் பண்ணிவிட்டு இதை ஸ்னாப்ஷீட் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது ரைட் சைடு இருக்க எடிட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஹெச்டிஆர் ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்டரோட அளவை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் இந்த இமேஜுக்கு தேவைப்படுற மாதிரி டியூன் பண்ணி எடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக எடிட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் விண்டேஜ் ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே போனதும் நிறைய டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம இமேஜுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதில் ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்களே டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போது டியூனிங் இமேஜ் உள்ள போயிட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி பிரைட்னஸ், சேச்சுரேஷன் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக டாட்ஜ் அண்ட் பர்ன்குள்ளே போயிட்டு இந்த இமேஜுக்கு தேவைப்படுற மாதிரி ஹைலைட்டும் ஷேடோவும் மேனுவலாக ட்ரா பண்ணிக்க போகிறேன். மறுபடியும் ஒரு சாலிட் கலரை ஒப்பாசிட்டியை பாதியை செட் பண்ணிவிட்டு இப்போது அதையும் ரைட் கார்னர்லேருந்து ஒரு ஹேசி எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஃபைனலாக இந்த இமேஜுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஃபயர் பார்ட்டிகல்ஸ் மாதிரியான ஓவர்லேஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட் ரூம் ஆப்பில் கலர் கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே போல் தான் நான் அந்த ஃபோட்டோவையும் எடிட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ நெக்ஸ்ட் ப்ளே ஆகும். உங்களுடைய ஃபோட்டோவை இதே மாதிரி நான் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோக்களை அனுப்பி வைங்க. எந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது மியூசிக் என்ஜாய் பண்ணுங்கள். Just wish he knew.
just wish he knew. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.